வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் மீட்டர்கள், அந்த மீட்டர்களோட உபயோகம் என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓடா மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். ஓடா மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. வாகனம் ஓடிய தூரம். பேர் தான் ஓடா மீட்டர், ஆனா எதை கண்டுபிடிக்க உதவுது? ஓடிய தூரம். வாகனம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஓடா மீட்டர். அம்மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். இந்த கொஸ்டின் 2023 நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அம்மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். மின்சார அளவு. அம்மீட்டர்னாலே மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்? மின்சார அளவை அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்பீடோமீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். ஸ்பீடோமீட்டர் மூலம் வாகனத்தோட வேகத்தை பற்றி அறிஞ்சுக்கலாம். ஸ்பீடு தான் என்ன? வேகம், சரிங்களா? ஸோ நம்ம வெஹிக்கிளோட வேகம் தெரியணும் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் மூலம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்பீடோமீட்டரையும் நீங்கள் வாகனம் ஓடிய தூரம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது ஓடாமீட்டர். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓடாமீட்டர் ஓடிய தூரம், அந்த ஓடுன்னு வருது இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடுனா வேகம், வாகனத்தோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடோமீட்டர். என்ஜின் இயங்கியவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். இது ஐஆர்டியில் இந்த டாப்பிக்கோட புக் பேக் கொஸ்டின், அதனால தெளிவாக ஞாபகம் வச்சுக்காங்க. என்ஜின் இயங்கியவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். டேஷ்போர்ட் மீட்டர்களை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சில மீட்டர்லாம், அந்த ஸ்பீடோமீட்டர், அப்புறம் ஓடோமீட்டர், இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிளில் டேஷ்போர்டில் தான் இருக்கும், சரிங்களா? அது எல்லாமே இணைஞ்சிருக்கு. அப்போ என்ஜின் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இந்த மீட்டர்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல சரிபார்க்கணும். அதுதான் என்ஜின் இயங்கவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்க்க வேண்டும். டேஷ்போர்ட் மீட்டர்னா ஒரு மீட்டர் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மீட்டருமே அந்த டேஷ்போர்டில் தான் இருக்கும். இந்த ஸ்பீடோ மீட்டரு, அதுக்கப்புறம் அம்மீட்டரு, அப்புறம் உங்களோட ஓடா மீட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. BS3 என்ஜினை ஆன் செய்தவுடன் ஐடிலிங் வேகம் டேஷ் வரும் வரை காத்திருக்க வேண்டும். BS3 என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணதும் ஐடிலிங் வேகம் எவ்வளோ ஆர்பிஎம் வரணும். ஆர்பிஎம்ங்கிறது இந்த ரொட்டேஷன் பெர் மினிட், சுழற்சி. அது எவ்வளோ காட்டணும், அது வர வரைக்குமே இவங்க வெயிட் பண்ணணும். அதுதான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஐநூற்றி 75லேருந்து 600 ஆர்பிஎம் வர வரைக்குமே காத்திருக்கணும். 575லேருந்து 600 ஆர்பிஎம் வர வரைக்கும் காத்திருக்கணும். என்ஜினை இயக்க சரியான முறை எது? என்ஜினை இயக்கிறதுக்கு எது சரியான முறை? ஆக்சுவலாக நான் ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன், கீழே ஆப்ஷன் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஆர்டராக சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 இது அந்த ஆர்டரு. இந்த ஆர்டரில் தான் என்ஜினை இயக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஜினை இயக்கணும்னா பிரேக் பெடலை அழுத்துதல். இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு என்னென்னா பிரேக் பெடலை அழுத்துதல்.
அடுத்தது ஸ்டியரிங் வீலை 90 டிகிரியில் பிடித்தல். நேற்று வீடியோலே பார்த்தோம் ஸ்டியரிங் வீலை வந்து எந்த டிகிரியில் பிடிக்கணும்னு 90 டிகிரி. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா மறந்துடாதீங்க. 90 டிகிரி இதில் தான் வந்து நம்ம ஸ்டியரிங் வீலை பிடிக்கணும். கியரை அதுக்கப்புறம் நியூட்ரல் செய்யணும். பிரேக் பெடலை அழுத்துதல், ஸ்டியரிங் வீலை 90 டிகிரியில் பிடித்தல், அப்புறம் கியரை நியூட்ரலில் செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் கிளச் பெடலை முழுவதும் அழுத்துதல். கிளச்சை வந்து ஃபுல்லாகவே அழுத்திக்க சொல்கிறாங்க. இக்னிஷியன் சுவிட்சை ஆன் செய்தல். ஏன் இக்னிஷியன் சுவிட்சை ஆன் பண்ணுறோம்? இக்னிஷியன் சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோன்னா தான் அந்த பவர் கிடைக்கும். எதுக்கு பவர் போகணும்? ஸ்டார்ட் பட்டனுக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பட்டனுக்கு பவர் வரணும்னா இப்போ இக்னிஷியன் சுவிட்ச் தான் ஃபஸ்ட்டு ஆன் செய்யணும். அடுத்து ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி எடுத்தல். ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அழுத்தி எடுத்தல்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி எடுத்தல். அப்புறம் என்ஜின் இயங்கியவுடன் டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்த்தல். இப்போ இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோம். என்ஜின் இயங்கியவுடன் எதை வந்து சரிபார்க்கணும் அப்படிங்கிறத கொஸ்டினாவே பார்த்தோம். டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்க்க வேண்டும். இதுதான் வந்து என்ஜினை இயக்கக்கூடிய சரியான முறை. பிரேக் பெடலை அழுத்துதல், ஸ்டியரிங் வீலை 90 டிகிரியில் பிடித்தல், கியரை நியூட்ரல் செய்தல், கிளச் பெடலை முழுவதும் அழுத்துதல், இக்னிஷியன் சுவிட்சை ஆன் செய்தல், ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி எடுத்தல், என்ஜின் இயங்கியவுடன் டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்த்தல். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் அது கரெக்டு. 1 2 3 4 5 6 7 நான் உங்களை குழப்ப வேணாம் அப்படின்னு டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. என்ஜின் வெப்ப அளவை சோதிக்க உதவுவது எது? வெப்ப அளவுன்னு கொடுத்துருக்காங்க. வெப்பம்னா டெம்பரேச்சர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து இப்போ நமக்கு ஏப்ரல் மேலாம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப அது ஹாட் டெம்பரேச்சர். இந்த வெப்பநிலை வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக சொல்கிறோம். அந்த வெப்பம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு தானே பேசுகிறோம். அப்போ அந்த டெம்பரேச்சருங்கிற அந்த வேர்டு தான் வெப்பம். அதுக்கு தான் வந்து அப்படியே நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கணும். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த கருவிகளோட பேர்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு தமிழ் மீனிங் அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ஜினோட வெப்ப அளவை சோதிக்க உதவுவது டெம்பரேச்சர் கேஜ். அந்த கேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வருதுல்ல, கேஜ்னு. அது வந்து கருவி, அதுதான் அதுக்கு காமன் டேர்ம். கருவிங்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ என்ஜின் வெப்ப அளவை சோதிக்க உதவுவது டெம்பரேச்சர் கேஜ். டெம்பரேச்சர் கேஜ் தான் என்ஜினோட வெப்ப அளவை சோதிக்க உதவுவது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஃபோன் நம்பர் இதில் இருக்குது, 9943880805. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்காங்க. தமிழ் புத்தாண்டு சலுகையாக இந்த 3 நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு 1150 ரூபாய்க்கு இந்த புத்தகம் வழங்கப்படும். இதில் தினசரி வகுப்புகள், பயிற்சி தேர்வுகள், முழு மாதிரி தேர்வுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். தமிழ், பொது அறிவு, கணிதம், தொழில்முறை தகுதி வினாக்கள் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 2700 கொஸ்டின்ஸுக்கு மேலே இருக்குது. ஒரு 500 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. எரிபொருள் அளவை சோதிக்க உதவுவது. எரிபொருள் அப்படின்னா என்னது? ஒன்று டீசல் இல்லைன்னா பெட்ரோல். அது ஹெவி வெஹிக்கிள் எல்லாமே டீசல் தான், சரிங்களா? காரில் தான் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் அப்படின்னு மாறும். ஆனால் உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிளில் எல்லாமே என்ன வரும்? உங்களுக்கு டீசல் வரும். அப்போ அந்த டீசல்லாம் எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஃபியூயல், அதுதான் சொல்லுவாங்க. இருக்கு இல்லையா, இதுதான் அந்த டேர்ம் ஃபியூயல் கேஜ். அப்போ அந்த ஃபியூயலை வந்து அளக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும்? அந்த ஃபியூயல் கேஜ். கேஜ்னா கருவின்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கிலீஷில் அந்த டேர்ம் கரெக்டாக அந்த பெட்ரோல், டீசல் இது எல்லாத்துக்கும் ஃபியூயல் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த எரிபொருள் அளவை சோதிக்க உதவுவது ஃபியூயல் கேஜ். அந்த இங்கிலீஷ் மீனிங்கே அப்படியே வந்து அதுக்கு நம்ம தமிழில் எடுத்துக்கிறோம், அர்த்தம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். பிரேக் காற்றழுத்தம் சோதிக்க உதவுவது. மற்ற எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏர் ப்ரெஷர் கேஜ். அழுத்தம்னா ப்ரெஷர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலே சொல்லியிருக்கேன், ரொம்ப மனசு அழுத்தமாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நம்ம
பேச்சு வழக்கில் பழகிறது தான். அந்த டேர்ம் எல்லாம் அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அப்போ காற்று அழுத்தம் அப்படின்னா என்ன? ப்ரெஷர். இந்த ப்ரெஷருங்கிற வேர்டு தான் இங்கே உங்களுக்கு மெயினாக வருது. அப்போ ஏர் ப்ரெஷர். ஏர்னா என்ன? காற்று. ப்ரெஷர்னா என்ன? அழுத்தம். அப்போ காற்றழுத்தம். பிரேக் காற்றழுத்தம் சோதிக்க உதவுவது ஏர் ப்ரெஷர் கேஜ். வாகனத்தை நிறுத்தி வைக்கும்போது டேஷ் உபயோகித்து வாகனம் நகராமல் செய்ய வேண்டும். இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இதில் இருக்கிறது மேக்ஸிமமே புக் பேக் கொஸ்டின். சிலது வந்து மேட்ச் கொடுத்துருப்பாங்க ஐஆர்டியில், சிலது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மெயினாக அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் கேட்டுறாங்க. சரிங்களா? இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். வாகனத்தை நிறுத்தி வைக்கும்போது டேஷ் உபயோகித்து வாகனம் நகராமல் செய்ய வேண்டும். கை பிரேக். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. வாகனத்தை நிறுத்தும் போதுன்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க? நிறுத்தி வைக்கும் போது. ஏன்னா இப்போ வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு இப்போ ஏதாவது இப்போ ஃபுட்டுக்கு போகிறதோ பஸ் ஓட்டுறவங்க திடீர்னு போய் வாகனத்தை நிறுத்தி வைக்கணும் ஒரு இடத்துல. நிறுத்தி வச்சுட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போக விடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு விடுவாங்கல்ல, அப்போ நிறுத்தி வைக்கணும். அந்த டேர்ம் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. வாகனத்தை நிறுத்தி வைக்கும் போது டேஷ் உபயோகித்து வாகனம் நகராமல் செய்ய வேண்டாம். வாகனம் நகரக்கூடாது. அப்போனா கை பிரேக் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்னாகும் நமக்கே தெரியும். ஃபாஸ்ட்டாக மூவ் தான் ஆகும். ஓகேங்களா? கிளச்சுக்கு இங்கே இந்த ரோலுக்கு வராது. நிறுத்தி வைக்க போகிறோம்னா கண்டிப்பாக கை பிரேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாகனத்தை நகராமல் செய்ய முடியும். வாகனம் முழுவதுமாக நின்ற பிறகு மட்டுமே டேஷ் நியூட்ரல் செய்ய வேண்டும். கியரை நியூட்ரல் செய்ய வேண்டும். வாகனம் முழுவதுமாக நின்ற பிறகு மட்டுமே, ஃபுல்லாக வந்து வாகனம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த கியரை நியூட்ரலுக்கு கொண்டு வரணும். கியரை நியூட்ரல் செய்ய வேண்டும். மற்றது எதையும் இப்போ நம்ம நியூட்ரலுக்கு கொண்டு வரோம்னு சொல்ல முடியாது. கியரை தான் நியூட்ரலுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? இது குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு அர்த்தம். அப்போ கியரை நியூட்ரல் செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.